ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே, ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுற திருவாடிப்பூர நன்னாள் இன்னைக்கு கோதா பிராட்டி பூமி பிராட்டியோட அம்சமாக நம்மளுக்காக எமக்காக வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிற மாதிரி நமக்காக ஆண்டாள் இங்கே பூமியில் இந்த பூமியில் அவதரித்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? சுவாமி நம்மாழ்வாரும் நமது ஆண்டாளும் என்ன ஒத்துமையா, எப்படி பேசினா ஒரே மாதிரி தான் பேசுவா ஆழ்வார்கள்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பேசிட்டு பேசும் கண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எப்படி ஒரே மாதிரி பேசினா ரெண்டு பேரும்னு பார்க்கலாமா? யதாமதி யதாசக்தி அனுபவிப்போம். கோதா பிராட்டி ஆண்டாளானாலே அவள் கண்ணன்கிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா. கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு காட்டி கொடுத்தா. ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு காட்டி கொடுத்தா நம்மளுக்கு. இது ஆண்டாள். சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார்? கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம், ஒரு வடிவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்னா அதுதான் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்றார் பராசர பட்டன்ற ஒரு மகான். ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம். கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம், ஒரு வடிவம் கொடுத்தால் அதுதான் சுவாமி நம்மாழ்வார். கிருஷ்ணன்ட்ட எப்படி பக்தி பண்ணணும்னு ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்தா. சுவாமி நம்மாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமோ? எல்லாமே எனக்கு கண்ணன் தான், கிருஷ்ண பக்தியே அடியேன் தான் சொல்லிட்டாராம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். பக்தி, அந்த கிருஷ்ண பக்தியே நம்மாழ்வார் அப்படின்னு இருந்தார் சுவாமி நம்மாழ்வார். இவா ரெண்டு பேருடைய ஆசுரங்கள். சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அதில் திருவாய்மொழியை எப்படி கொண்டாடுறோம் நம்ம? வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு சுவாமி மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுறார். வேதம் தமிழ் செய்த மாறன். சுவாமியோட தனியன் என்ன சொல்கிறது? சுவாமி நம்மாழ்வாரோட தனியன் சகஸ்ர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகஸ்ர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். இது நம்மாழ்வார் விஷயம். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை என்ன இப்படி கொண்டாடுறோம் நம்ம? வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், கோதை தமிழ் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும், வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு திருப்பாவை கொண்டாடுறோம். எப்படி இருக்கு பாருங்கோ? திருவாய்மொழி வேதத்தை வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்மாழ்வாரை கொண்டாடுறோம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை எப்படி சொல்கிறோம்? வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்றோம். ஆண்டாள் நாச்சியாரோட தனியன்ல நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியதையும் மாற்றோம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு தனியன் சொல்கிறது. நாச்சியார் திருமொழியிலையும் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறா? வேங்கடவர்க்கு என்னை விதி கிற்றியே.
அப்படியே சுவாமி நம்மாழ்வாருக்கு வருவோம். நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் எம்மை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்போ திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. திருவேங்கடத்தான்ட்ட என்ன சொல்றார்? புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? வேங்கடவர் என்னை விதிக்கிற்றியே. அடுத்தது அத்யாபயந்தி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரோட தனியனில் சொல்கிறோம். அத்யாபயந்தி அப்படின்னா என்னது? வாத்தியாரா யாருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாளாம்? ஜீவனுக்கும் சொல்கிறாளாம், பெருமாளுக்கும் சொல்கிறாளாம். என்ன சொல்கிறாளாம்? ஜீவன்கிட்ட என்ன சொல்கிறாளாம்? நம்மளெல்லாம் பார்த்து நீராட போது வீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் செல்வச் சிறுமீர்களே சீர்மல்குமாய் பாடியில் உள்ள செல்வச் சிறுமீர்களே நீராட வாருங்கள். என்ன பண்ணுறாளாம்? பகவத் அனுபவம் பண்ண வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுக்குறா? முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பாறை தருவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதோட முக்கியமாக இன்னொன்று சொல்லி கொடுக்குறாளாம். என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறா? ஒரு தோழையாக எழுப்பின் வர 6ஆம் பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து கடைசியில் 15ஆவது பாசுரத்துக்கு வரும்போது முக்கியமான பாகவத லட்சணத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாளாம். நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணாமல் யாராவது நம்ம மேலே பழி சுமத்தினாலும் என்ன சொல்லணும் தெரியுமோ? அப்படி இருந்தாலும் நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு அவள்கிட்ட எதிர் விவாதம் பண்ணாமல் இல்லை என்னாதே அடியேன் நான் தான் சுவாமி பண்ணேன், அடியேன் தான் சுவாமி பண்ணேன், இல்லை என்னாதே செய்கின்றதே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு பாகவத லட்சணத்தை சொல்லி கொடுத்தாலாம். பல்லீர்கள் நீங்கள் நானே தான் ஆயிடுக. இப்படி ஜீவனான ஒரு சம்சாரிக்கு நம்மளுக்கு தான் சம்சாரிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாலாம். பெருமாள்கிட்ட என்ன சொன்னாலாம்? சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். சீரிய சிங்காசனத்திருந்து நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோன்னு கொஞ்சம் கேள. சும்மா நீ அங்கே படுத்துட்டு கேட்டால் ஒத்துக்க மாட்டோம். சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்னால் சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணாராம்? வீடு மின் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. எல்லாத்தையும் விட்டுருங்கோ, எம்பெருமானுடைய திருவடிகளே சரணம்னு முதல்ல அவன் திருவடிகளை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். அத்தியாபயந்தின்னு அவன் சொல்லி கொடுத்த மாதிரி இவரும் சொல்லி கொடுத்தார் சம்சாரிகளுக்கு. வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே. அது மட்டும் இல்லையா, என்ன சொன்னாராம்? நீங்கள்லாம் என்ன பண்ணுறே சம்சாரிகளே? ஏதோ செல்வம் கிடைக்கும், ஏதோ ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து யாரோ ஒரு பணக்காரரை செல்வந்தரையெல்லாம் புகழ்ந்து பாடுறேலே, அதெல்லாம் பாட வேண்டாம். நான் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன். சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன், என்னால் சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன். இதெல்லாம் சொன்னால் தப்பு தான், ஆனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுமோ? நீங்கள் இந்த செல்வந்தர்களையோ ராஜாக்களெல்லாம் பாடுறீங்களே, இவாள்லாம் இப்படியே இந்த செல்வத்தோடையே இருக்க மாட்டா. செல்வோம் அப்படின்னு அந்த செல்வம் ஒரு நாளைக்கு போயிடும். எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தோட நிறைஞ்சி இருக்கிறவன் யார் தெரியுமோ? எம்பெருமான் ஒத்தந்தான். நம்மளுக்கு கொடுத்தாலும் குறையாத ஐஸ்வர்யத்தோடு இருப்பான். அவனை பாடுங்கோ, அவன் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாள். பெருமாள்கிட்ட என்ன கேட்குறார்? 5ஆம் திருவாய்மொழி 10ஆம் பத்தில் என்ன பண்ணுறார்? உன்னை எங்கனம் நினைக்கிற்பெண் பாவியேற்கு ஒன்று நன்குரையாய் உலகம் உண்ட வெண்சுடரே. உன்னனா
எப்போதும் நினச்சிட்டே இருக்கணும், உன் திருவடியை நான் எப்போதும் பிடிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. உன்னை எங்கனம் நினைக்கிற்பன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய் உலகம் உண்ட வெண் சுடரே. உன்னை நினச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்ட அப்படியே மயங்கி விழுந்துடுறேனே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல, ஏதாவது ஒரு வழி சொல்ல அப்படின்னு பெருமாள்கிட்டையும் கேள்வி கேட்குறார். நீ தான் வழி சொல்லணும், வேற யார் வழி சொல்லுவா? வேற யாரும் எங்களுக்கு வழி சொல்ல முடியாது, அதனால் நீ தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன்கிட்டையும் கேட்குறார். அடுத்தது திருப்பாவை. பாவைன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பாவைனா ஸ்திரீன்னு அர்த்தம், பாவைனா விரதம்னு அர்த்தம், பாவைனா பொம்மைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸ்திரீயான ஆண்டாள் நாச்சியார் பாடினது திருப்பாவை. விரதம் இருந்து மார்கழி நோன்பிருந்து அவனை அடைவதற்காக பாமாலையாக தொடுத்தாளாம் திருப்பாவையா, அதனால திருப்பாவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதே மாதிரி திருவாய்மொழியையும் நம்ம திருப்பாவைன்னு சொல்லலாமா? சுவாமி நம்மாழ்வாரோட திருவாய்மொழியும் அது எப்படி? நாயிகா பாவத்தில் பிரேமத்தில் பெண் பேச்சு, ஞானத்தில் தன் பேச்சு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. பிரேமம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா எம்பெருமான் மேலே நாயிகா பாவம் ஸ்திரீத்துவம் வந்துருமா ஆழ்வாருக்கு. நம்ம ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, அப்படி ஸ்திரீத்துவத்தில் நாயிகா பாவத்தில் பல பாசுரங்கள் திருவாய்மொழியில். ஆரம்பத்தில் 2ஆம் திருவாய்மொழி. உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. உன்னோட காரியங்கள்லாம் எனக்கு தெரியும், வரேன்னு சொல்லுவேன், வரமாட்டேன், உன்னுடைய காரியங்கள்லாம் எனக்கு தெரியும், இனிமேல் அந்த பேச்சே வேண்டாம், என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படின்னு தலைவி பாவனையில் நாயிகா பாவத்தில் பாடுறாரு. இன்னொரு இடத்துல திருவள்ளவாழ் எம்பெருமான்ட்ட சொல்கிறாராம், திருவள்ளுவாழ் உரையும் கோனாரை அடியேன் என்று கோல் கூடுவது என்று கோலோ, திருவள்ளவாழ் உரையும் கோனாரை அடியேன் கூடுவது என்று கோலோ. எப்போ நான் உன்னை கூட போகிறேன் பெருமாளை பார்த்து நாயகியாக கேட்குறாராம். அப்போ ஸ்திரீத்துவம் மேலிட்டு பாடியிருக்கார் இல்லையா, அதனால் இதை என்ன சொல்லலாம், திருப்பாவைன்னு சொல்லலாமே. நாச்சியார் அவளுடைய வாய்மொழியாக சொன்னதை நாச்சியார் திருமொழின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மாழ்வார் ஸ்திரீத்துவம் மேலிட்டு தன்னுடைய வாய்மொழியாக சொன்னதை திருப்பாவைன்னு சொல்லலாமே, தப்பில்லையே. அடுத்தது ரெண்டுத்தையும் சரணாகதி சாஸ்திரம்னு கொண்டாடுறோம். முதல் பாசுரத்திலே சொல்லி கொடுத்தா இல்லையா, பாரோர் புகழ படிந்தெலோரெம் பாவாய் நாராயணனே நமக்கே. நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறையே தருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா திருப்பாவை முழுக்கவே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி திருவாய்மொழியை எப்படி கொண்டாடுறோம் தெரியுமா? ஏகமர்த்தம் சகஸ்ரே. திருவாய்மொழி 1000 பாசுரங்களை என்ன சொல்கிறதா, சரணாகதி சாஸ்திரத்தை மட்டும்தான் சொல்கிறது அப்படின்னு கொண்டாடுறா பெரியவாள்லாம். உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த முதல் பாசுரத்தில் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறார், தூயரரு சூடரடி தோழுதேழன் மனநே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கங்க சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு அப்படியே சரணாகதியை மட்டுமே சொல்கிறது இந்த திருவாய்மொழி பூர்த்தியாக. கண்ணனல்லால் இல்லை கண்டீர், கண்ணனல்லால் இல்லை கண்டீர், அவனை தவிர வேற யார் நம்மளுக்கு தெரியுமோ அப்படின்னு சரணாகதி சாஸ்திரத்தையே சொல்ல வந்தது தான் திருவாய்மொழியும். இப்படி ஒரு சாமியம் இருக்குது திருப்பாவைக்கும் திருவாய்மொழிக்கும். அடுத்தது முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறா, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் நீராட போதுவீர் போதுமினோ நெறிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடிக்கு என்ன ஒரு பெருமை, அந்த பரவஸ்துவே அந்த எம்பெருமானே அவனே என்ன பண்ணுறான், கண்ணனா எல்லாருக்கும் பவ்யனா வந்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்கானே, இந்த பெருமையை விட வேற என்ன வேண்டும் ஆய்ப்பாடிக்கு, அதனால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு கொண்டாடுறா. அப்புறம் நேரிழைன்னு கொண்டாடுறாளாம் ஆய்ப்பாடியில் உள்ளவாளெல்லாம். ஏன்னா கண்ணனோட சமகாலத்தில் அவனோடையே பிறந்து அவன் காலத்திலேயே பிறந்து அவனோட ஓடி அவனோட விளையாடி அவனுக்கு வெண்ணெய் கொடுத்து அவனை அடித்து அவன் கூடவே இருந்து அவனுக்கு எல்லாம் பண்ணாலே, இதை விட வேற என்ன வேணும், கைங்கரிய ஸ்ரீயா இருக்கேளே நேரிழையே
இதுவே ஒரு ஆபரணம் உங்களுக்கு. இந்த கைங்கரியங்கிற ஆபரணத்தில் பூட்டின் இருக்காளே, பூட்டின் இருக்கிறவர்களே நேரிழையீர் அப்படின்னு கொண்டாடுறா. இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணுறார்? திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே, பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அவ்வளவு உயர்ந்தவன். எப்படி அந்த பரவஸ்து இங்கே வந்து ஆயர்பாடியில் கண்ணனாய் அவதாரம் பண்ணித்தோ, அதே மாதிரி இந்த கலியுகத்தில் திருவேங்கடம் உடையானாய் அந்த திருவேங்கட மலையில் இருக்கே, அந்த பரவஸ்து வந்து இங்கே திருவேங்கட மாமலையில் அர்ச்சையில் நிரந்தரமாக நம்ம எல்லாரும் சேவிக்கிறதுக்கு பின்னானார் வணங்கும் சோதியா எம்பெருமான் இருக்கானே, அந்த க்ஷேத்திரத்தை சேவிச்சாலே போகிறோம், அந்த க்ஷேத்திரத்தை பேரை வாயால் சொன்னாலே போகிறோன்ட்டார். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு கொண்டாடுறார். அடுத்தது திருமாலிருஞ்சோலைக்கு போகிறாராம் சுவாமி நம்மாழ்வார். திருமாலிருஞ்சோலைன்ற பேரை, அந்த க்ஷேத்திரத்தோட திவ்ய தேசத்தோட பேரை வாயால் சொல்கிறாராம். சொன்னவொடனே என்ன பண்ணானா, பெருமாள் ஓடி வந்து தாயாரோட இவர் நெஞ்சில் வந்து உட்காண்டானா, நன்னா சீட்டை போட்டுண்டு. திருமாலிருஞ்சோலை மலையன்றேன் என்ன திருமால் வந்தன் நெஞ்சு நிறைய புகுந்தான். எப்படி புகுந்தானா? பேரேன் பேரமாட்டேன் போமாட்டேன் பேரேன் 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 என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் சீர்மல்கும் ஆய்ப்பாடின் அவ கொண்டாடினாலே அந்த மாதிரி திவ்ய தேசங்களெல்லாம் கொண்டாடுறார் சுவாமி நம்மாழ்வார். அடுத்தது நேரிழையீர்னு கைங்கரிய ஸ்ரீன்ற ஆபரணத்தை அணிந்த கோபிகைகளே தோழிமார்களை பார்த்து ஆண்டாள் பாடுறாளே கோபிகா பாவத்தில். இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறார் தெரியுமோ? 7ஆம் திருவாய்மொழி 10ஆம் பத்தில் இன்பம் பயக்க அப்படின்ற பதிகம், அதில் திருவாரன் விளை எம்பெருமான பாடுறார். அந்த பதிகத்தில் உள்ள பாசுரங்கள் எல்லாம் யாரெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளெல்லாம் என்ன சொல்லுவாளாம்? எல்லாரும் 24x7 24x7 சொல்லுவாள் இல்லையா? திருவாய்மொழிக்கு அனத்தியனம்னு ஒரு காலம் இருக்குது, அப்போ சேவிக்க முடியாது. ஆழ்வார் வந்து நம்ம காலத்தவர் இல்லை, நம்ம கலிகாலத்திலேயே அவர் அவதாரம் பண்ணினாலும் அவதார காரியம் பூர்த்தி ஆகிடுது. ஆனால் கோவில்களில் போய் சேவிக்கலான்னா கூட கோவிலுக்குன்னு சில நியமங்கள்லாம் இருக்குது சேவைக்கு. ஆனால் இந்த திருவாய்மொழி இந்த பதிகத்தை சேவிக்கிறாள், இன்பம் பயக்கன்ற பதிகத்தை, இவெல்லாம் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் 24x7 சேவிக்கிற மாதிரி புண்ணியவான்கள் அப்படின்னு யார் சொல்கிறாளாம்? தேவர்கள்லாம் தன்னுடைய பத்னிமாருக்கு சொல்கிறாளாம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. ஆண்டாள் திருப்பாவையில் என்ன சொன்னா, கண்ணா நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்கள் தான், ஆனால் உன்னோட சம்பந்தத்தை மட்டும் எங்களால் ஒழிக்கவே முடியாது. நாங்கள் நினச்சாலும் ஒழிக்க முடியாது, நீ நினச்சாலும் ஒழிக்க முடியாது தெரியுமோ? அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துண்டன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்த உந்தனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் சொன்னார். இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன சொன்னார்? நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கின்றிலேன் அரவினனையினை அம்மானே அரவினனையினை அம்மானே அரவினனையினை அம்மானே. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒன்றுமே தெரியலன்னே வச்சுப்போம், ஆனால் ஒன்றை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கின்றிலேன். எப்படியெல்லாம் பாடியிருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாவனையில் எப்படி பாடியிருக்கா நினைக்க அப்படி மனசே பூரிச்சு போகிறது. ஆண்டாளோட திருப்பாவை நம்ம என்ன சொல்கிறோம்? ஐந்தும் அறியாத மானிடரை வையகம் சுமப்பதுவும் வம்பு,
வையம் சுமப்பதுவும் வம்பு. யாரை வையம் சுமப்பதும் வம்பா? திருப்பாவை ஐந்தும் அறியாத மானிடரை 30 திருப்பாவை பாசுரங்களை தெரியாதவா யார் இருக்காளோ அவெல்லாம் இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு சொல்கிறா. சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எப்படி கொண்டாடுறா? ஓராயிரமாம் மறையின் தமிழின் ஒரு சொல் பொறுமோ உலகிற்கவியே அப்படின்னு கொண்டாடுறோம். ஓராயிரமாம் மறையின் தமிழின் ஒரு சொல் பொறுமோ. எத்தனை கவிஞர்கள் வந்து எத்தனை பாட்டு எவ்வளவு அருமையான வரிகளை போட்டு பாடினாலும் எங்கள் சுவாமி நம்மாழ்வாருடைய 1000 பாசுரங்கள், அதுவும் தமிழ் மறைன்னு சொல்லப்படுகின்ற திருவாய்மொழிகளுடைய பாசுரங்களோட ஒரு வரி ஒரு சொல், அந்த சொல்லுக்கிட்ட நிற்க முடியுமா அப்படின்னு கொண்டாடுறோம் சுவாமி நம்மாழ்வாரோட திருவாய்மொழி பாசுரங்களை. இப்படிப்பட்ட தேனான ஒரு பாசுரங்கள் 2 பேரோடதும். அந்த தேனோட ஒரே ஒரு துளியை அப்படி நாக்கில் தொட்டு பார்த்தோம் நம்ம இன்றைக்கி. இதுவே எவ்வளோ சுவையாக இருக்குது. சரி, இனிமேல் இவா 2 பேர்ட்டையும் சேர்ந்து நம்ம என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமோ? அரபில் பள்ளி பிறந்த மாயவினைகளையே அலற்றி இரவு நண்பகலோ தவிர்கிலோ என்ன கூரை எனக்கே. எனக்கு அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு அரபின் பள்ளி பிறந்த மாயவினைகளையே அலற்றி எம்பெருமானுடைய லீலைகள் சேஷ்டித்தங்கள் இதையே எப்பொழுதும் நினச்சி என்ன கூரை எனக்கே அப்படின்னு நம்மளாம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை சுவாமி நம்மாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் நம்மளுக்கு எப்பயுமே கொடுக்கணும். என்ன கூரை எனக்கே. சுவாமி நம்மாழ்வாரும் நமது ஆண்டாலும் எவ்வளவு அழகான அனுபவம். தேன் துளியோட ஒரு சிறு துளியை பகிர்றதுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடியேன் நமஸ்காரம்.